அடுத்து ஒருவர் தனது சொத்துக்களை மனைவியின் பேரில் வாங்கி வைத்துவிட்டு மரணித்து விட்டார். அவருக்கு ஒரு மகன், 6 மகள்கள் உள்ளனர். அந்த மனைவியானவர் பிள்ளைகளுக்கு உரிய பாகத்தை பிரித்து கொடுக்காமல் இருக்கிறார். இதற்கான வாரிசுரிமை சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி எஸ்பி பட்டணத்தில் இருந்து முகமது இம்ரான் என்பவர் கேட்குறார். அதாவது இவருடைய தகப்பனார், இந்த கேள்வி கேட்டவருடைய தகப்பனார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் விரிவாக எழுதியிருந்தார். சுருக்கி நான் கேள்வி எழுதியிருக்கிறேன். அவருடைய தகப்பனார் பல கோடிகளுக்கு சொத்துக்கு அதிபதியாக இருந்தாராம். அந்த எல்லா சொத்துக்களையும் தகப்பனார் அவருடைய மனைவி பேரில் தான் எழுதி வச்சுருக்காராம். தகப்பனார் பேரில் சொத்து இல்லை. இந்த கேள்வி கேட்டவருடைய தகப்பனார் இருக்கார, அவர் எந்த சொத்து வாங்கினாலும் அவர் பொண்டாட்டி பேர்லாம் வாங்குவார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்கிறார் அவருடைய, ஆனால் ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் அது இவருடைய சொத்து தான் என்று. ஆனால் பேப்பர் பிரகாரம் யாருக்குரியது? மனைவிக்குரியது. எல்லா